असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। बृहदारण्यकोपनिषत् शांति मंत्रम भगवद्गीதை ध्यान श्लोकम। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधी भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। நம்ம 16வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹ சுக்ரிதினோர்ஜுனா அர்த்த ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷபா அப்படின்னு சொல்லி 4 வகையான பக்தர்கள் என்னை வழிபடுகிறார்கள். அதில் 2 பார்த்தோம். அர்த்தார்த்தி. அர்த்தன்னா சொன்னேன் நான், துன்பம் துயரம் வரும்பொழுது மட்டும் இறைவனை வேண்டுபவன். அர்த்தார்த்தி என்றால் பொருள் வேண்டும் என்றும் தன்னுடைய மனதில் இருக்கின்ற நிறைவேறாத விருப்பங்கள் ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை வழிபடுவான். ஸோ இந்த அர்த்த பக்தனை விட அர்த்தார்த்தி பக்தன் உயர்ந்தவன். காரணம், அவன் துன்பம் வரும்போது மட்டும் நினைக்காமல் எல்லா நேரங்களிலும் அவன் நினைப்பான். அதாவது எனக்கு இறைவன் இந்த பொருள் கொடுத்துருக்காரு, இந்த சுகம் கொடுக்காரு, இந்த நேம் ஃபேம் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அவருடைய அனுகிரகத்தால் எனக்கு எல்லாம் கிடைத்தது என்று பகவானை எப்பவும் நினைப்பான். அதை விட உயர்ந்தவன் ஜிக்யாசு. பகவான் சங்கரர் சொல்வார், துர்லபம் திரயமேய வைத்ததுன்னு சொல்லிட்டு விவேக சூடாமணிங்க சொல்வார். என்ன துர்லபம் அப்படின்னா, தெய்வ அனுகிரக ஹேதுகம் மனுஷத்துவம் முமுட்சத்துவம் மகாபுருஷ சம்சர்க்கம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜிக்யாசுங்கிறது அதுதான். அவன் இறைவன் அனுகிரகம் இருந்தால் தான் அவன் ஜிக்யாசு ஆக முடியும். ஏன்னா மோட்சம் அடைய வேண்டும் என்ற விருப்பம் அவனுடைய இருக்குது, பகவானை அடைய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்திலே துன்பப்பட்டு துயரப்பட்டு தன்னுடைய பொருள் வேண்டும், மனதில் உள்ள ஆசைகள் நிறைய வேண்டும் என்ற அதெல்லாம் போயிடுச்சு. காரணம் என்னென்னா, இந்த உலகம் எப்பொழுதுமே ஒரு சாஸ்வதமான சுகத்தையோ இன்பத்தையோ கொடுக்க முடியாது, பகவான் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று பகவான் உன்னுடைய சொரூபத்தை பற்றிய ஞானம் எனக்கு கொடு என்று கேட்பார்கள். அவர்கள் பொருள் கேட்க மாட்டாங்க, துயரம் வரும்போதும் வேண்ட மாட்டாங்க. எனக்கு உன்னுடைய சொரூபத்தை காட்டு, நீ யார் என்று எனக்கு சொல், உன்னை நான் அடைய வேண்டும் என்ற நோக்கம் ஜிக்யாசுவுக்கு இருக்கும். இது 3வது வகையான பக்தன். ஒரு பக்தன், அர்த்தார்த்தி ஒரு பக்தன், ஜிக்யாசு ஒரு பக்தன். இனி ஞானி. ஞானி பகவானை பற்றிய ஞானம் உடையவன், முக்தி அடைந்தவன். அவனும் வழிபடுகிறான். நாம் நினைக்கிறோம் ஞானம் ஒரு வகையான சாதனை, பக்தி ஒரு வகையான சாதனை அப்படின்னு. ஆனால் பகவான் இங்கே என்ன சொல்வது, ஞானியும் ஒரு பக்தன் தான். ஞானியை பற்றி சிறப்பாகத்தான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. ஞானி செய்கின்ற பக்தியும் பக்தன் செய்கின்ற பக்தியும் வேறு வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று தான். ஞானி ஒரு பக்தன் தான் என்றும் ஞானியின் சிறப்பை இந்த அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. இந்த அர்த்தார்த்தி அர்த்த பக்தன் அவருடைய பக்தியின் நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் பக்தி செய்கிறான். அர்த்தன் பக்தி செய்கிறான், அர்த்தார்த்தி பக்தி செய்கிறான். நம்மில் எல்லாம் பார்த்திங்கன்னா 99% இந்த அர்த்தார்த்தி தான் இருக்கும். ஏன்னா துன்பம் வரும்போது மட்டும்தான் நான் இறைவனை வழிபடுவோம். அதேபடி எனக்கு இது வேணும் அது வேணுன்ற ரிக்குவயர்மெண்ட்டு, நிறைய ஆசைகள் இருக்கும். அதை நிறைவேற்றுவதற்காக இறைவனை கும்பிடுவோம். ஆனால் அதே நல்லதுங்கிறார் பகவான். ஏன்னா அட்லீஸ்ட் அப்போவாச்சும் என்னை நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி பகவான் அவன் உயர்ந்தவன். காரணம், அவன் சுக்கிருத்தினகன்னு சொன்னார், புண்ணியம் செய்தவன்.
புண்ணியவன் செய்தால்தான் பகவானை நினைக்க முடியும். அவன் பாவம் செஞ்சவன் யார்? நாஸ்திகன், துஷ்கிருதினக அப்படின்னு சொல்கிறார். அவன் பாவம் செய்ததால் அவனுக்கு பகவானை நினைக்க வேண்டும் என்ற எண்ணமே வரல. இவன் புண்ணியம் செய்ததனால் இவனுக்கு பகவானை எண்ணம் வருகிறது. இங்கு அர்ஜுனன் புண்ணியம் செய்ததால் பகவான் கிருஷ்ணரே அவருக்கு குருவாக இருந்தார். அவருக்கு குருவாக இருந்து கீதா உபதேசம் செய்தார். அந்த கீதை நமக்கு ஒரு உயர்ந்த பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது அதன் மூலமாக. மேலும் இங்கு சுகிருதனக என்றால் இறைவன் நம்பிக்கை கொண்டவன். புண்ணியம் செய்தவன், புண்ணியம் செய்ததால்தான் அவனுக்கு அந்த நம்பிக்கை வந்தது. அவரிடம் பக்தி செய்தவன், பக்தி செய்ய வேண்டும் என்றும் இறைவனே எல்லாமாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் அவருடைய கருணையினால் அவரை அருளை நாடி இருக்கின்றவன். இங்கு அதாவது இதெல்லாம் அர்த்தார்த்தி பக்தனை பற்றி சொல்லும்போது சொல்கிறார். அதாவது 4 வகையான பக்தன் பகவான் சொல்கிறார். இங்கு பகவான் சொல்கிறாரு, ஓ பரதர்ஷபா, அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், பரதகுலத்தில் சிறந்தவனே என்று அழைக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் அர்த்தன் இங்கே ஸ்லோகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சதுர்விதா பாஜந்தே மாம்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, பார்த்தீங்கன்னா இது அர்த்த பக்தன் எப்படி சொல்கிறாருன்னா, அந்த சீக்வன்ஸ் எப்படி வருதுன்னா, அர்த்த ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானின்னு வருது. ஆனால் நம்ம அதை எப்படி மாற்றிக்கிறோம் அப்படின்னா, இது ஸ்லோகத்தினுடைய அந்த சீக்வன்ஸு இது வரணும் அப்படிங்கிறதுக்காக, நடை கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் நம்மளுடைய சௌகரியத்துக்காக, ஏன்னா நம்ம அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி இப்படி படிப்படியாக பக்தன் உயர்ந்து கொண்டே போகிறான் என்பதற்காகத்தான் இந்த படி இருக்கும், அர்த்தன் அர்த்தார்த்தி. ஆக பக்தன் 4ஆக பிரிந்து, அதைத்தான் சுகிருதனக பாவம் புண்ணியம் செய்தவன் அப்படின்னு சொல்லி, மாம் பஜதே என்னை வழிபடுகிறார்கள். 4 வகையான பக்தர்கள் என்னை வழிபடுகிறார்கள். யார் யார்? அர்த்தன், அர்த்தார்த்தி, ஜிக்யாசு, ஞானி. மனிதர்கள் இறைவனை வழிபடுகிறார்கள். சிலர் உயர்ந்த அதாவது 4 வகையான பக்தர்கள் வழிபடுகிறார்கள். சிலருக்கு மிக உயர்ந்த நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? பிறவியில்லா பெருநிலை அடைய வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும். அதாவது பிரேயஸ்ன்னு சொன்ன மாதிரி ஸ்ரேயஸை அடையணும். நிஸ்ரேஷம் என்ற ஒரு உயர்ந்த நிலையை, அதாவது சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர் யோகம்ச சம்சசி யத் ஸ்ரேயோ எதையோ தேகம் புருகுமே தன் நிச்சயம் சொல்லி கேட்டார். அப்போது சந்நியாசம் கர்மயோகம் ரெண்டுமே நல்லது. ஆனால் சந்நியாசாத் கர்மயோகம் விசிஷ்யதே, நிஸ்ரேஷத்துக்கு வழி அதுதான். ரெண்டுமே சிறந்தது தான். ஆனால் நிஸ்ரேஷத்துக்கு வழி என்னன்னா, கர்மம் செய்து கொண்டு இருப்பது. சந்நியாசத்தை விட கர்மம், அதாவது நம்ம செய்த பலனை தேடாமல், பலனை வேண்டும் என்று நினைக்காமல், பலனுக்காக செய்யாமல் அது செய்வதே நிஸ்ரேஷம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஸ்ரேயஸ், இந்த உலக விஷயம், சிலருக்கு என்னென்னா நிஸ்ரேஷெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு பிரேயஸ் வேணும், இந்த உலக விஷயத்தை நான் அனுபவிக்க வேண்டும், உலக விஷயத்திற்காக நான் இறைவனை வழிபட வேண்டும். அதாவது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒருபோதும் இந்த மனிதர்கள் பகவானை அதாவது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை எல்லாமே 2ஆக பிரிக்கிறாரு. சுகிருதினக துஷ்கிருதினக அப்படிங்கிறாரு. சுகிருதினகன்னா புண்ணியம் செய்தவன், துஷ்கிருதினகன்னு பாவம் செய்தவன். இறைவனை அடைய முடியாது. யார்? நம்ம இறைவனை அடைய, துஷ்கிருதினக என்பவன் இறைவனை அடைய முடியாதவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவனும் இறைவனுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பகவானே என்ன ரெண்டு காரணம், உபாதான காரணமும் இருக்கிறார், நிமித்த காரணமாக இருக்கிறார். அதனால் 2 காரணமாகவும் பகவானே இருப்பதனால் எல்லாமே துஷ்கிருதினக பாப செயல் செய்தவனும் இறைவன் என்னுடைய குழந்தை தான் என்று பகவான் சொல்கிறார். எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் தான். இந்த துஷ்கிருதினக நிலை என்னன்னா, இவன் பாவம் செய்திருந்தான், காலப்போக்கிலே மனம் திருந்தி அவன் சற்று உயர்ந்த நிலைக்கு துஷ்கிருதி நகருக்கு வந்தான், சுகிருதி நகருக்கு வந்தான். அப்போ புண்ணியம் செஞ்சுருக்கான் கொஞ்சம் அப்படின்னா. இந்த சுகிருதி நக நிலையிலிருந்து தான் படிப்படியாக அவன் முன்னேறி செல்ல வேண்டும். என்ன செய்யணும்? சுகிருதி நக நிலையிலிருந்து அர்த்த பக்தன் ஆகிறான். இந்த அர்த்த பக்தனிடமிருந்து அர்த்தார்த்தி பக்தன் ஆகிறான். இந்த அர்த்தார்த்தி பக்தனிலிருந்து ஜிக்யாசு நிலையை அடைகிறான். பிறகு கடைசியாக ஞான நிலையை அடைகிறான். இப்படி படிப்படியாக இந்த சுகிருதி நக நிலையை மாறி உயர்ந்த நிலை அடையும், கடைசியாக ஞானி அடையும். ஆகவே
சாதகன் இந்த 4 நிலையை அடைந்த பிறகுதான் கடைசியாக இந்த ஞான நிலையை அடைகிறான். இறைவனுக்கு முன்பு யாரும் தீயவன் நல்லவன் என்ற வித்தியாசம் இல்லை. எல்லோரும் அவனுடைய குழந்தைகள். சில குழந்தைகள் அறியாமையில் இருக்கிறார்கள், சிலர் மோட்சம் அடைய வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறார்கள், சிலருக்கு ஞானம் அடைய வேண்டும் என்ற ஆசை. இவ்வாறு படிப்படியாகத்தான் இந்த ஞானம் அடைய முடியும் என்றும் நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது. மேலும் மனிதர்கள் எளிதில் ஞானம் பெற வழிகாட்டுகிறது நம்முடைய சாஸ்திரம். அதைத்தான் மேனுவல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு கேஜெட்ஸ் வாங்குகிறோம், டிவி வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம், அது வாங்குகிறோம், இது வாங்குகிறோம், எல்லா இதுக்கும் வந்து ஒரு மேனுவல் கொடுக்குறான். கேஜெட் அந்த எலக்ட்ரானிக் பொருள் எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னு கொடுக்குறான். இந்த மேனுவல் தான் நம்முடைய சாஸ்திரம். இந்த மேனுவல் நமக்கு என்ன செய்யும், அந்த மேனுவலில் இருக்கிற விஷயத்தை நம்ம வந்து படிச்சுட்டு அந்த பொருளை உபயோகித்தால் அது நல்ல முறையில் உபயோகமாகும், நமக்கு தேவையான பலனை தரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்கிறோம். ஸோ இந்த மனிதர்கள் எளிதில் ஞானம் பெற நம்முடைய சாஸ்திரம் வழி சொல்கிறது. சில செயல்கள் சொல்கிறது, சாஸ்திரம் சொல்கிறது சில செயல்கள் செய்யக்கூடாது, அதை நிஷித்த கர்மம் அப்படின்னு சொல்லுவோம். பெண் கொலை, சிசு கொலை, பிராமண கொலை, இது வந்து நம்முடைய சாஸ்திரத்திலே செய்யக்கூடாது, மது அருந்தக்கூடாது என்று இதெல்லாம் சொல்லியிருக்கு நம்ம சாஸ்திரம். இதன்படி நம்ம வாழ்ந்தால் நம்ம எளிதிலே இறைவனை அடையலாம். அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் நல்ல தர்ம காரியங்கள் செய்த சாதகர்களை 4ஆக பிரிக்கிறார். அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி. இப்போ இந்த அர்ஜுனனுக்கு ஒரு இது, நான் எந்த நிலையில் இருக்கிறேன், நான் அர்த்தனா, அர்த்தார்த்தியா, ஜிக்ஞாசுவா, அது ஞானியா அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறான். அப்போ பகவான் சொல்ல இந்த 4 நிலையில் நீ எதை என்று நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சிந்திக்க விட்டுறாரு. யாரை? அர்ஜுனனை. பக்தன், அதாவது அர்த்த பக்தன், இவன் கடைசி நிலை பக்தன். அதாவது இப்போ தான் வந்து புண்ணிய காரியங்கள் செய்து அர்த்த பக்தன் நிலைக்கு வந்திருக்கான். அவனுக்கு துயரம் துன்பம் வரும்போது மட்டும் பகவான் நினைக்கிறான். ஆனால் இறைவனை நம்புகிறான். எப்பொழுது என்றால் அவனுக்கு துன்பம் கஷ்டம் வரும்போது இறைவனை அழைக்கிறான். உதாரணமாக சொல்லணும்னா கஜேந்திர ஆழ்வார், கஜேந்திரன் தெரியும், கஜேந்திர மோட்சம். அந்த கஜேந்திர ஆழ்வார் வந்து அந்த கஷ்டம் வரும்போது தான் இறைவா என்னை காப்பாற்று அப்படின்னு நாராயணா அப்படின்னு சொன்னார். அதே போல் திரௌபதியும் அந்த கஷ்ட நேரத்தில் தான் வந்து பகவானை வேண்டும்னு பகவானுக்காக வேண்டினாள். ஸோ இவங்கெல்லாம் அர்த்த பக்தர். ஒன்றுமில்ல, சுருக்கமாக சொன்னோம்னா கோவிட் காலத்தில் நம்ம எந்தெந்த கோவிலுக்கு என்னென்ன வேண்டுதல் வச்சோம் தெரியுமா? அப்படி எல்லா தேவாலயங்களிலும் எல்லா இதுவும் நடந்தது. ஏன்னா இந்த நோயின் நெருக்கடியிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும். இது அர்த்தன், பக்தன். அதுக்கப்புறம் அர்த்தார்த்தி பக்தன். இந்த அர்த்தார்த்தி பக்தன் இவன் 2ஆவது நிலை. அதாவது அர்த்த பக்தனை விட சற்று உயர்ந்தவன். காரணம், அர்த்த பக்தன் துன்பம் வரும்போது மட்டும் நினைப்பான். ஆனால் இவன் இப்படி அல்ல. துன்பம் வரும்போதும் மட்டும் நினைக்காமல் அவனுடைய மனதில் எண்ணற்ற ஆசைகள் இருக்கிறது. அந்த ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்றும், பணத்தாசை, சொத்தாசை, விஷய சுகம், பெயர் புகழ் அடைய வேண்டும் என்றும், மரண பயம் நீங்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவதால் அவன் இறைவனை நினைக்கிறான். இவர்கள் இந்த அர்த்த பக்தனை விட சற்று உயர்ந்தவன். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா துருவன் மகாபாரதத்தில் வர்ற, அதாவது பாகவத்தில் வர்ற துருவனுடைய கதை தெரியும். துருவன் வந்து தன்னுடைய தந்தை மடியில் உட்கார்றாரு. அப்போது அவன் வந்து அங்கேருந்து அந்த அவன் மடியில் நீ உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இது அர்த்தார்த்தி பக்தன். அதுக்கப்புறம் பகவான் சொல்கிறார் ஜிக்ஞாசு அதாவது சொல்கிறார். இப்போது நம்ம இந்த கதையை பார்த்தோம்னா நமக்கு நல்லா இன்னும் புரியும். அதாவது துருவனுடைய கதை, உத்தான பாதகன் அப்படிங்கிறது அவருடைய அப்பா ராஜா. அந்த ராஜா அவனுக்கு 2 மனைவி. அவன் வந்து இந்த அரசனுக்கு 2 மனைவி. முதலாவதவன் சுருஜித். அந்த சுருஜித்துக்கு பிறந்தவன் தான் முதலாவது மனைவி சுனிதா. சுனிதாவுக்கும் அந்த உத்தம பாதனுக்கும் பிறந்தவன் தான் துருவன் மிக பக்தவன். சுனிதாவும் மிகவும் ஒரு ஆச்சாரமாக மிகுந்த பக்தியோடு இருப்பவள். 2வது மனைவி தான் அந்த சுர்ஜித். இந்த 2வது மனைவி தன்னுடைய மகன்தான் நாட்டை ஆள வேண்டும் என்ற, அந்த உத்தமன்தான் நாட்டை ஆள வேண்டும் என்று மன்னனை தன் கைவசத்தில் வைத்து கொண்டார். தன்னுடைய மகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த வகையில் அரசவையில் எல்லாம் சுருஜித் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் இந்த துருவன் சிறு பாலகன் தன்னுடைய தந்தை அரசனுடைய மடியில் உட்கார்ந்தார். அதை பார்த்து சுருஜித் சொன்னால், உனக்கு
அவன் அந்த அரசனுடைய மடியில் உட்காரக்கூடிய அருகதை உனக்கு இல்லை. நீ அவனுடைய மடியில் அரசன் மடியில் உட்கார்ந்தால் உனக்கு இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும் என்று சொன்னார். சிறு பாலகன் எதுவும் அறியாது அழுது கொண்டே தன்னுடைய தாய் சுருஜித்திடம் வந்தான். அவன் நடந்ததை சொன்னான். அதை கேட்ட தாய் வேதனை அடைந்து சொன்னால், சில ஆன்மீக உபதேசங்கள் செய்தால். அந்த ஆன்மீக உபதேசங்களை துருவன் அப்படியே ஏற்றுக்கொண்டு தான் தன்னுடைய தந்தையின் மடியிலே அமர வேண்டும், இந்த ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு அவன் துருவன் காட்டுக்கு சென்று தியானம் செய்ய, இறைவனை பிரார்த்தனை செய்ய, இறைவனை அடைய வேண்டும் என்று விரும்பினான். ஸோ அந்த நேரத்தில் நாராயணர் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இவருடைய நல்ல நேரம் என்னமோ துருவனுக்கு நாரத மகரிஷியை குருவாக கிடைத்தார். அதாவது அந்த நேரம் வரும்போது கரெக்டாக பகவானே அனுப்புவார் அப்படிங்கிற மாதிரி நாரதர் மகரிஷி குருவாக கிடைத்தார். நாரதர் துருவனுக்கு மந்திர தீட்சை கொடுத்தார். அந்த தீட்சை என்னன்னா ஓம் நமோ நாராயணா. உங்களுக்கு தெரியும், அந்த மந்திரத்தை உச்சாரம் எப்படி செய்ய வேண்டும் என்று துருவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த மந்திரத்தை சிரத்தையுடன் நேர்மையுடன் தியானம் செய்து கொண்டிருந்த துருவனுக்கு பகவான் நாராயணன் பொறுத்து கொள்ளாமல் அவர் முன்பு வந்து காட்சி அளித்ததன் மூலம் துருவனுக்கு அந்த நாட்டையும் துருவ ராஜ்யம் என்ற ஒரு பெயருடன் அந்த துருவ ராஜ்யம் அவனுக்கு கொடுத்தான். அதே நேரத்தில் பிறவியில்லா பெருநிலை அடைய வேண்டிய ஞானத்தையும் கொடுத்தார். ஏன்னா பகவான் ஆசைப்பட்டால் எது வேணாலும் பண்ணுவார். அந்த ஆத்ம ஞானத்தையும் கொடுத்தார். மேலும் துருவ நட்சத்திரம் என்ற இந்த உலகத்திற்கு என்றென்றும் துருவனுடைய பேர் நிலைத்திருக்க வேண்டும் என்று துருவ நட்சத்திரம் அப்படிங்கிறது கொடுத்தார். இது அர்த்தாஸ்தி பக்தனுடைய இது. 3 ஜிக்யாசு முதல் 2 பக்தனை காட்டிலும் இந்த சாதகன், இந்த பக்தன் உயர்ந்தவன். காரணம், ஜிக்யாசு அவன் பேர். இந்த பக்தன் மிக அதிகமாக துன்பங்களை அனுபவித்தவன். அதே நேரத்தில் எண்ணற்ற ஆசைகள் நிறைவேறாமல் தவித்து கொண்டிருந்தவன். ஆனால் தன்னுடைய பிரார்த்தனையின் மூலமாகவும் விவேகத்தினால் இந்த உலகம் எனக்கு சாஸ்வதமான ஆனந்தத்தை கொடுக்க முடியாது என்றும் பகவான் தான் நிலையான ஆனந்தத்தை கொடுக்க முடியும் என்று உணர்ந்து, இந்த உலக வஸ்துக்களை விட ஏதோ ஒன்று என்னுடைய மனதை நிறைவேற செய்யும், அதாவது என்னுடைய மனதை திருப்தி அடைய செய்யும் என்பதை உணர்ந்து இந்த ஜிக்யாசு நிலையான அந்த ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்றும் அவனுக்கு சாஸ்வதமான ஆனந்தம் இறைவனிடம் கிடைக்கும், இறைவனே தக்க சமயத்திலே இந்த சாதகனுக்கு ஒரு சரியான சத்குருவை கொடுத்து அந்த சத்குருவிடம் சரணடை செய்து இந்த ஜிக்யாசு சாஸ்திரங்களை முழு நம்பிக்கையுடன், குரு வாக்கியத்தை நம்பிக்கையுடன் அதன் வழியிலே நடந்து பகவானை அடைவான். அதாவது நாம் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை பின்தொடர வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம பின்தொடர வேண்டும் அப்படின்னா நம்ம இஷ்ட தெய்வத்தினுடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இஷ்ட தெய்வத்தினுடைய கருத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய வழியில் நான் நடக்க வேண்டும்னா என்ன அப்படிங்கிறத ஒரு அருமையான ஒரு சின்ன கதையாரி சொல்கிறாரு பகவான். அமுதமொழிகளில் 2வது வால்யூமோ 3வது வால்யூமோ கரெக்டாக தெரியல. ஒரு நாள் மகேந்திரநாத் குப்தாவிடம் சொல்கிறார், உனக்கு கனவு வருகிறதா என்று கேட்டார். வருகிறது சுவாமி அப்படின்னு சொன்னார். என்ன கனவு வந்தது அப்படின்னு கேட்டார். அப்போ சொல்கிறாரு, எனக்கு நான் ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கும் போது கங்கை கரையில் நின்றது போல ஒரு கனவு. அந்த அங்கே கங்கையில் ஏதோ ஒரு இது மாதிரி ஸ்ட்ராங் காற்றழுத்தம்னால எந்த போட்டும் போகலை. கங்கை கரையில் மக்கள் எல்லாம் தவித்து கொண்டிருக்கிறார்கள், போட்டு போகலைன்னு சொல்லிட்டு நானும் பவானிபூர் போக வேண்டும் என்று காத்திருக்கிறேன். ஆனால் எந்த போட்டும் ஓட்டலை. அந்த நேரத்தில் ஒரு அந்தணர் தண்ணியிலே நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இந்த மகேந்திரநாத் குப்தா, அந்தணரே எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டான். கேட்கும்போது சொன்னார், நான் பவானிபூர் சென்று கொண்டிருக்கிறேன். அந்தணரே, நானும் பவானிபூருக்கு தான் வருகிறேன், என்னை அழைத்து செல்ல முடியுமா அப்படின்னார். நான் வேகமாக செல்கிறேன், என்னை நீ பின்தொடர வேண்டும், நான் எங்கு கால் வைக்கிறேனோ அங்கு தான் உன்னுடைய கால் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே அவர் கனவு நடந்து போயிருது. உடனே பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், என்னுடைய மயிர் கூச்செறிகிறது, அதாவது நீ சொல்கிற அந்த நாடகம் நீ விரைவிலே மந்திர தீட்சை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறார். யார்? மகேந்திரநாத் குப்தாவுக்கு. சரியான உனக்கு நேரம் வந்து விட்டது, நீ மந்திர தீட்சை பெற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்கிறார். இப்படித்தான் நம்ம பின்தொடர வேண்டும். அதாவது பகவான் ராமகிருஷ்ணருடைய பக்தர்கள் என்றால் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்ல கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும்.
சே ஃபார் எக்ஸாம்பிள் உண்மை பேச வேண்டும். உண்மை பேச வேண்டும் என்றால் என்ன? மோன் மூக் ஏக்வரா. உண்மை பேசணும்னா வேறு ஒன்றும் இல்லை. நாம் மனதில் நினைத்தது, நாம் சிந்தித்தது, நாம் செயலில் காட்ட வேண்டும். இந்த மூன்றும் ஒன்றாக இருந்தால் உண்மை பேசுது. இப்படித்தான் பகவான் எவ்வளவு இதாக அந்த சிம்பிளிசிட்டி, எவ்வளவு தூய்மையான மனதுடன் எவ்வளவு சிம்பிளாகவும் இருந்தார். ஸோ இப்படி பின்தொடர்வது என்றால் இப்படி சத்குருவை நாம் தொடர்வது என்றால் இப்படித்தான் இருக்கிறது. இது ஜிக்யாசுவுக்கு தான் அந்த சரியான குரு கிடைத்து அவர் பின்தொடர முடியும். அதுக்கப்புறம் ஞானி. இந்த ஞானி உலகத்தில் எல்லாம் இறைவன்தான் என்று உன்னத நிலையை அடைந்தவன். இந்த 4 பக்தர்களில் ஞானி உயர்ந்தனாக இருக்கிறான். இந்த ஞானி உண்மையை உள்ளபடி உணர்ந்தவன். அதாவது இந்த உலகத்தில் இருப்பது பொருள்கள், வஸ்துக்கள் அல்ல, எல்லாம் இறைவன்தான். பகவானே நிமித்த காரணமும் உபாதான காரணமாக இருக்கிறார் இந்த உலகத்தில் என்பதை சொன்னார். அதை இந்த உண்மை பொருளை உணர்ந்தவன் இந்த ஞானி. நானே அவன், அகம் பிரம்மாஸ்மி என்ற உயர்ந்த நிலையை அடைந்தவன். எப்படி? படிப்படியாகத்தான். ஜிக்யாசு சுகிருதினக ஆகுனா, அதுக்கப்புறம் அர்த்த பக்தனானா, அர்த்தார்த்தி பக்தனானா, அதுக்கப்புறம் ஜிக்யாசு, அப்புறம் ஞானி. இப்படி படிப்படியாக நானே அவன் என்ற கடைசி நிலையை அடைந்தான். பொதுவாக பக்தர்கள் முதல் 2 நிலையில் அநேகமான மனிதர்கள் இருப்பார்கள். ஏன்னா நம்மெல்லாம் கிட்டத்தட்ட அந்த கேட்டகரியில் தான் போகணும். அர்த்தனாக இருக்க முடியும், இல்லை அர்த்தார்த்தியாக இருக்க முடியும். ஏனென்றால் நம்முடைய கடுமையான துன்பங்கள், நமக்கு நிறைய துன்பங்கள் வருகிறது. அந்த எண்ணற்ற நிறைவேறாத ஆசைகள் நமக்கு இருக்கிறது. சில நேரங்களில் இந்த துன்பத்தின் காரணமாக நமக்கு ஞானம் கொஞ்சம் நம்முடைய தெய்வீக தன்மையை உணரும் நிலை வரும்போது இந்த மாயை நம்மளை மீண்டும் அழைத்து நம்முடைய சம்ஸ்காரத்தில் கொண்டு போய் தள்ளிவிட்டது. அப்போது இந்த நிலையை மாற வேண்டும் என்றால் அடுத்த நிலைக்கு நம்ம ஜிக்யாசு அடையணும். இந்த உலகம் வெறும் நமக்கு சாஸ்வதமான ஆனந்தை தராது என்பதை உணர வேண்டும். ஸோ இதனால் நமக்கு மீண்டும் நம்முடைய சம்ஸ்காரத்துக்கு போயிடும். அதே நேரத்தில் இறைவன் இருக்கிறார். நம்முடைய லட்சியத்தை நாம் அடைந்தே தீர வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். முயற்சி செய்து என்னுடைய தாயை நான் அடைந்தே தீருவேன். எப்படி பகவான் சொல்கிறார், ராமகிருஷ்ணர் அமுதமொழிகளில் இதில் கிரேட் மாஸ்டர் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்கிறாரு. அவர் தட்சிணேஸ்வரத்தில் வாழ்ந்த காலத்திலே தாயே அம்மா அம்மா என்று ஒவ்வொரு இது பண்ணார். அப்போது நான் இந்த நிலையை அடைந்த அன்னை இருக்கிறாள் என்றால் நான் அவனை பார்த்து தரிசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிலை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நிலையை நாம் இந்த உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் படிப்படியாகத்தான் நாம் செல்ல வேண்டும். நாம் அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு இது வேணும். அது ஜிக்யாசுக்கு வரும். அதுக்கப்புறம் ஞானி இறைவனின் மிக அருகிலே இருக்கிறவன். அதாவது இந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த பரம்பொருடைய சிதாபாசம் ஞானிகளிடம் முழுமையாக இருக்கிறது. அதனால் அது மிக அருகிலே இருக்கிறார்கள், மிக மிக அருகிலே இருக்கிறான்னு சொன்னால். அதுக்கப்புறம் இங்கே ஜிக்யாசா அதுக்கப்புறம் இருக்கான். அதுக்கப்புறம் அர்த்தார்த்தி பக்தன், அர்த்த பக்தன், இப்படி படிப்படியாக போகிறது. ஸோ அர்த்த பக்தன் இறைவனை அடைய அநேக நாட்கள் பயணம் செய்ய வேண்டும். அதனால தான் பல ஜென்மம் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். இந்த அர்த்தார்த்தி பக்தன் முதல் நிலை அர்த்த பக்தனை விட சற்று உயர்ந்த நிலையில் இருக்கிறவன். 3வது ஜிக்யாசு பக்தன் சற்று அருகில் இருக்கிறவன். அதாவது ஞானிக்கு பின்னாடி இருக்கான். ஞானி தான் மிக அருகில், ஞானி மிக மிக அருகில் இருக்கிறார். ஆக இறைவனிடமிருந்து மிக அருகில் இருப்பவர் ஞானி சற்று அருகில் இருப்பவர் ஜிக்யாசு அர்த்தார்த்தி, அதுக்கப்புறம் கடைசி அர்த்த பக்தன். இந்த ஞானியை பகவான் மிக மிக அருகில் இருப்பதால் எனக்கு மிகவும் நெருங்கியவன், எனக்கு மிகவும் பிடித்தவன் என்று பகவான் சொல்கிறார். இதைத்தான் 17வது ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் தான் சொல்கிறாரு. ஆனால் அவரவர்கள் நிலைகள் அவரவர்கள் இருக்கிறார்கள். காரணம் அவர்களுடைய சம்ஸ்காரம், அவர்களுடைய பிரயத்தனம், அவருடைய ஆன்மீக சாதனை பொறுத்து அவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 17வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்றாரு, தேஷாம் ஞானி நித்திய யுக்தக ஏக பக்தி விசிஷ்யதே பிரியோஹி ஞானினோ அத்தியர்த்தம் அகம் சச்சம பிரியா அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர்களுள் அப்படின்னா அவர்கள் அந்த 4 பக்தர்கள் இடையிறாத யோகம் பூண்டு மாறாத பக்தி பண்ணும் ஞானி மேலானவன். ஏனென்றால் நான் ஞானிக்கு மிக பிரியமானவன்,
அவனும் எனக்கு பிரியமானவன் என்று இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். அப்போது ஞானிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதனால தான் நாம் எல்லோரும் யோகியாக வேண்டும், ஞானியாக வேண்டும் என்று 4வது ஸ்லோகத்திலே 4வது அத்தியாயத்தில் வர சொல்லிட்டார். தஸ்மாத் ஞானி பவதி யோகி பவதி அர்ஜுனா அப்படின்னு சொன்னார். ஸோ சரணாகதிக்கு ஆரம்பித்தார். சரணாகதியிலேருந்து பக்தன் அபக்தன் என்று பிரித்தார். அதுக்கப்புறம் 17வது ஸ்லோகத்தில் சொல்ல ஆரம்பிக்கும்போது அதுக்கப்புறம் பக்தியை பற்றி விளக்கம் தந்துகிறார். பக்தியின் நிலை, பக்தியினுடைய பிரிவை பற்றி பகவான் சொல்கிறார். பக்தர்கள் மற்றும் அபக்தர்கள் ஏன் இந்த வித்தியாசத்தில் இருக்கிறார்கள், அவன் புண்ணியம் செய்தவன் இவன் பாவம் செய்தவன் அப்படிங்கிறத நான் சொல்கிறார். புண்ணியம் செய்தவன் என்னை ஏற்றுக்கொள்வதில்லை, பாவம் செய்தவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை நாடுகிறான், என்னை நம்புகிறான். அதனால் எல்லாரும் புண்ணியம் செய்தவர்களும் பாவம் செய்தவர்களும் என்னுடைய குழந்தைகள் தான். அந்த பாவம் செய்தவன் அவனுடைய ஞானம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா எல்லோருக்கும் இந்த விவேக வைராக்கியம் பகவான் பிறக்கும்போதே கொடுக்குறாரு. ஆனால் அவனுடைய சம்ஸ்காரத்தின் காரணமாக அவன் அந்த இதை இழக்கிறான். அந்த ஞானம் அபகிருத சேதசம், அந்த மாயையினால் அவனுடைய ஞானம் அபகரிக்கப்படுகிறது என்று சொன்னார். அதனால் 16வது ஸ்லோகத்தில் 4 வித்தியாசமான இதெல்லாம் பக்தர்களை பற்றியெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 17வது ஸ்லோகத்தில் இதில் யார் உயர்ந்தவன், யார் உன்னத நிலை அடைந்தவன் என்று சொல்கிறார். ஏன்னா ஞானி தேஷாம் ஞானி நித்திய யுக்தக ஏகபக்தி விசிஷ்யதே என்று பெருமையாக சொல்கிறார். அதற்கு என்ன காரணம் என்றால், பக்தி என்பது நம்மிடத்தில் நம்முடைய மனதில் இருக்கின்ற அன்பு. அந்த அன்பை பகவானிடம் செலுத்தும் போது அது பக்தியாக மாறுகிறது. எப்படி அன்பு பக்தியாக பகவானிடம் செலுத்தும் போது அது பக்தியாக மாறும். பொருள்களிடம் செலுத்தும் போது அது பிரியமாக மாறும். ஆக பக்தி இப்படி மாறும் அப்படின்றார். நம்முடைய மனதில் இருக்கின்ற அன்பு ஏன் இப்போ பகவான் ஞானி உயர்ந்தவன் அப்படிங்கிறார்னா, நம்முடைய மனதில் இருக்கின்ற அன்பு 3ஆக பிரிகிறது. எப்படி ஏன் பிரிகிறது? எல்லோருக்கும் பிரிகிறது. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த பிரிவில் பர்சன்டேஜ் இருக்குது. இதுதான் அதனால தான் பகவான் ஞானிக்கு ஏகபக்திங்கிற ஒரு அடைமொழியை கொடுக்குறாரு. ஏகபக்தின்னா இந்த ஞானிக்கு எந்த பிரிவும் கிடையாது, எல்லாமே முழு தன் மனதில் இருக்கின்ற முழு அன்பை என்னிடம் வைக்கிறார், மற்றவர்கள் அப்படி அல்ல அப்படிங்கிறார். அதனால தான் நம்ம யாரிடத்தில் முதல்னா இந்த பக்தி எப்படி 3ஆக பிரியுதுன்னா, சாதகன் நான், என்னிடத்தில் பக்தி. அதுக்கப்புறம் ஏன்னா அர்த்தாத்தியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன் இவர்கள் முழுவதுமாக பக்தி செலுத்த முடியவில்லை என்றால், அர்த்தார்த்தி ரெண்டையும் வச்சுக்கிட்டோம்னா, சாதகன் ஆகிய நான் எனக்கு ஒரு அன்பு இருக்குது, அந்த அன்பு எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு பொருளை விரும்புகிறேன், அந்த பொருளில் ஒரு அன்பு கொஞ்சம் போகுது. என்னுடைய டோட்டல் அன்பு எனக்கு கொஞ்சம் அந்த நான் விரும்புகின்ற பொருளை போகிறது. அதுக்கப்புறம் அந்த பொருளை அடைய விரும்பி அதுக்கான சில பிரயத்தனங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கு, அதுக்கு ஒரு அன்பு. ஆக என்னுடைய அன்பு 3ஆக பிரிகிறது. அது எப்படின்னா, சாதகன், சாதனம், சாத்தியம். இந்த சாதகன் என்பது நான், சாத்தியம் என்பது அந்த பொருள், சாதனம் என்பது அது அடைவதற்காக செய்கின்ற முயற்சி. ஸோ இங்கு சாதகன் என்றவன் நான், என் மீது எனக்கு அன்பு, என்னிடத்தில் என்னை நான் நேசித்தால்தான் நான் மற்ற பொருளை நேசிக்க முடியும். பிரதிகாசம் எனக்கு நான் உணர்வு உள்ளவனாக இருக்கிறேன், அந்த உணர்வு உள்ளவனிலிருந்து நான் என்னை விரும்புகிறேன் அப்படிங்கிறது, என்னை விரும்புகிறேன் வெறுக்கிறேன்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ நான் என்னை நேசிக்கிறேன். அப்புறம் எனக்கு சில பொருள்கள் மேல் எனக்கு விருப்பம் இருக்கிறது, சில பொருள்கள் எனக்கு சுகம் கொடுக்கும் என்று நான் விரும்புகிறேன். அல்லது அந்த சில பொருள்கள் அல்லது படிப்பு, உறவு அல்லது பணம் அல்லது சில மனிதர்களிடம் அன்பு, இதெல்லாம் சாத்தியம். இந்த சாத்தியத்தை நான் எப்படி அடைவது என்று முயற்சி செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சாதனை. ஆக என்னுடைய அன்பு 3ஆக பிரிகிறது. அந்த பிரிவதின் காரணமாக என்னன்னா, என்னுடைய அன்பு எனக்கு இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பொருளில் இருக்குது, அது பொருளை அடைய முயற்சி செய்கின்றதில் அன்பு இருக்குது. இந்த 3ம் சேரும்போது என்னுடைய அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிகிறது. அது எப்படி பிரிக்கிறாரு? இந்த என்னென்னா, ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறோம். ஒரு நல்ல பாட்டை கேட்கணும்,
அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நல்ல பாட்டை கேட்கணுங்கிறது விரும்புகிறது யார்? நான். எனக்கு மேலே என் மேலே அன்பு இருந்தால்தான் அந்த எனக்கு அந்த பாட்டை கேட்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் அந்த பாட்டின் மேல் எனக்கு விருப்பம், அன்பு இருக்கணும். அது சாத்தியம். அந்த பாட்டு எங்கேருந்து வரும்? டிவியோ அல்லது ரேடியோவிலேருந்து வரும். அந்த இது சாதனம். இப்படி 3ஆக நம்முடைய அன்பு பிரிகிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம டிவி, வீடியோ இதெல்லாம் கேஜெட்ஸ் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்போம். ஏன்னா அது மேலே இருக்கிற அன்பு காரணமாக தான் நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கோம். ஸோ சாதகன் மீது, சாத்தியம் மீது, சாதனை மீது அன்பு நமக்கு பிரிகிறது. 3ஆக பிரியும்போது எப்படி பிரியுது அப்படிங்கிறது பகவான் சொல்கிறாரு. இதில் 3/4 பாகம் எனக்கு, என்னுடைய அன்பு எனக்கு 3/4 பாகம் எனக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் அதாவது சாதகனிடம் 75% இருக்கிறது. அதுக்கப்புறம் சாத்தியம்னா நான் அதை அடையணும். அந்த சாத்தியம், அந்த பொருளை அடையணும். அந்த பொருள் மேலே எனக்கு 20%, 75% என்னிடத்தில், 20% அடைய வேண்டிய பொருள் இடத்துல. மிச்சம் எவ்வளவு இருக்குது? 5% இருக்குது. அந்த 5% தான் சாதனையில் போடுறான், முயற்சி செய்கிறான். அப்போது இந்த சாதனை தான் இந்த சாதனை தான் சாத்தியத்திற்கு சாதகனிடம் வந்து சேரும். எப்படி? சாதகனுக்கு அந்த சாத்தியமும் சாதனையும் இருந்தால்தான் அந்த பொருளை அவன் அடைய முடியும். சுருக்கமாக, என்னிடத்தில் சற்று அதிகமாக அன்பும், பிறகு நாம் விரும்பிய பொருளிடம் சிறிது அன்பும், பிறகு அந்த கருவியிடம் அன்பும் ஆக இந்த நம்முடைய அன்பு 3ஆக பிரிகிறது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோன்னா அர்த்தார்த்தி 2 வகையான பக்தர்கள். இந்த அர்த்தார்த்தி பக்தன், ஆர்த்த துயரத்திலிருந்து விடுபடைய வேண்டும் என்று நினைக்கிறான். அர்த்தார்த்தி பக்தன் பொருள் வேண்டும் என்று நினைக்கிறான். அப்பொழுது அந்த பக்தன் அந்த துன்பத்திலிருந்து தன்னிடம் அன்பு வச்சிருக்கான். எப்படியாச்சும் இதுலேருந்து விடுபடணும்னு நினச்சி 75% அன்பு எடுத்து வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த துன்பத்தில் ஒரு 20%, அதுக்கப்புறம் பகவான் தானே எனக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்குற அன்பு என்னன்னா ஒன்லி 5% தான். அந்த 5% தன் மீது தனக்கு அன்பு இருக்குது. அந்த அன்பு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் ஞானிகள் அப்படி கிடையாது. ஞானிகளுக்கு என்னென்னா தனக்கு மீது தனக்கு அன்பு இல்லை. தனக்கு மீது தனக்கு அன்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த உடல் மனம் அழியக்கூடியது என்ற நிலையை உணர்ந்தவன். அதனால் அவருக்கு தனக்கு மீது அன்பு இல்லை. இந்த தனக்கு மீது தனக்கு அன்பு இல்லாத காரணத்தினால் இந்த உலகமும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற உலகத்தில் வெறுத்துறான்னா இந்த உலகமும் ஒன்றும் இல்லை, வெறும் தோற்றம்தான் என்ற உண்மையை அடைந்தவன். அதனால்தான் ஞானி வெகு சுலபமாக இந்த உலகத்தை விட்டு துறக்கிறார். அவர்கள் தன்னையே வெறுத்து விட்டார்கள் தன்னுடைய உடலையும் மனதையும் வெறுத்து விட்டார்கள். ஏன்? இது சாஸ்வதமானது அல்ல. தன் மீது இருக்கும் பற்று விட்டதின் காரணமாக இந்த உலகத்தின் மீது பற்றும் அவருக்கு இல்லாமல் போகிறது. ஸோ முதலில் வெறுப்பு என்ன? இது ஒரு தோற்றம்தான் என்ற நிலை, பிறகு வைராகியம், பிறகு ஞானம். ஆக சாதாரண பக்தர்கள் தன்னை விரும்புகிறார்கள். அதனால் தன்னை விரும்புவதால் தன்னை திருப்திப்படுத்துவதற்கு சில பொருள்கள் இருக்கிறது, அதை விரும்புகிறார்கள். அந்த பொருளை அடைவதற்கு, அந்த பொருள் எனக்கு சுகம் தரும், அதனால்தான் அது எனக்கு வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பொருள் மீது பற்றின் காரணமாக அதை அடைய விடுவதற்கு அந்த சாதனைகள் நாம் செய்கிறோம். ஆக அவனுடைய அன்பு 3ஆக பிரிந்து போகிறது. இப்படி பொருளை அடைய வேண்டும் என்ற பொருளை அடைய வேண்டும் என்பது சாத்தியம். அப்போ அந்த 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 கஷ்டத்திலிருந்து நான் நிவர்த்தி அடைய வேண்டும் என்பது சாத்தியம். அதுக்காக வேண்டுதல் செய்வது சாதனம். பொருளை அடைய வேண்டும் என்பதும் சாதனம். இந்த அர்த்த பக்தனும் தன்னுடைய அன்பை இப்படி பிரித்து தனக்கு 75%, அப்புறம் அடைய வேண்டிய பொருளை 20% மற்ற இதுக்கு 5% கொடுக்குறார். ஆக பகவானுக்கு அவன் அர்த்தார்த்தி பக்தனும் எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறான்னா ஒன்லி 5%. ஸோ பகவான் மேல் நமக்கு எவ்வளோ இருக்குது? 5% தான் பக்தி. இருந்தாலும் அவனும் என்னுடைய குழந்தை என்று பகவான் ஏற்றுக்கொள்கிறார். அந்த 5% பக்தி படிப்படியாக அவனுக்கு கூடுகிறது. அது காலப்போக்கில் பரிணமித்து அவனுக்கு வரும். அதாவது இந்த ஸ்டெப்பு ஒவ்வொரு இதாக போகும். இதுக்கு என்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, சில வீடுகளில் பூஜை அறை வச்சுருப்பாங்க. எப்படி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படிக்கட்டு மாடியில்
படிக்கட்டு ஏறும்பொழுது அந்த இதில் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா முக்கியவார வீட்டில் பூஜையை எங்கே வச்சுருப்பாங்கன்னா தன்னுடைய சமையல் அறையில் வச்சுருப்பாங்க. அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா சமையல் அறைக்கும் பெட்ரூமுக்கு தான் முக்கியம் கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து வீடு ஒன்று வாங்க போகிறோம், ஃப்ளாட் வாங்க போகிறோம் அப்படின்னா என்ன என்ன அந்த வீடு எப்படின்னா 2KB அப்படிம்போம், அப்படி இல்லையா? 2 பெட்ரூம் உள்ளது, 3 பெட்ரூம், அப்படி தான் நம்ம இதே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி படிப்படியாக நாம் இது நம்முடைய அன்பு பிரிகிறது. அன்பு பிரிவதின் காரணமாக அது அந்த நம்முடைய பக்தி ஏக பக்தியாக இல்லை, ஞானியினுடைய பக்தி தான் ஏக பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜிக்யாசு. இந்த ஜிக்யாசு என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாத்தியத்துக்கும் சாதனைக்கும் எல்லா அன்பையும் உபயோகிக்கிறார். அதாவது ஜிக்யாசு என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகம் எனக்கு சாஸ்வதமான அன்பையும் கொடுக்க முடியாது அப்படின்ற நிலையை உணர்ந்தவன் எனக்கு பகவானை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போ பகவானை அடைய வேண்டும் என்று நினைப்பது சாத்தியம், அதுக்கு செய்ய வேண்டிய சாதனை, அந்த ரெண்டுக்கும் தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்குறார். ஸோ தன்மேல் தனக்கு ஒரு அன்பு, அதுக்கப்புறம் இந்த சாதனைக்கும் சாத்தியத்துக்கும் அன்பு. ஆக தன்னுக்கு 50%, இந்த சாதனைக்கும் சாத்தியத்துக்கும் இந்த ஜிக்யாசு 50% கொடுக்குறாரு. ஆக என்ன ஆகுதுன்னா 100% இந்த இப்படி போகுது அவருக்கு. இது காரணம் என்ன? ஒரு உபனிஷத்திலே விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி என்று அந்த ஸ்லோகத்தை அந்த உபனிஷத்தில் சொல்கிறார். தனக்காகத்தான் அனைத்தையும் இந்த விரும்புகிறான். அதாவது நம்ம நினைக்கிறோம் நான் அவனிடம் அன்பு செலுத்துகிறேன், இவனை நேசிக்கிறேன், அவனை நேசிக்கிறேன் எல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம யாரையும் நேசிக்கவில்லை, நமக்காகத்தான் நம்மை நேசித்து கொண்டிருக்கிறோம். நாம் யாருக்குமே நாம் மற்றவரை நேசிக்கிறோம் என்றால் அது பொய் அப்படிங்கிற அந்த உண்மை அந்த உபனிஷத் சொல்கிறது. உதாரணமாக கணவன் மனைவியை விரும்புகிறாங்கனால் மனைவிக்காக அல்ல, தனக்காகத்தான் மனைவியை விரும்புகிறான். அதே போல் மனைவி கணவனை விரும்புகிறான் என்றால் அது மனைவிக்காகத்தான். எந்த நிமிடம் இந்த அன்பில் ஏதாவது ஒரு குறையோ துயரமோ வருகிறதோ அந்த நிமிடம் அந்த அன்பை இல்லாமல் போயிடும், அந்த அன்பை விட்டுருவாங்க. அப்படி இந்த அன்பு, அவர்களுடைய அன்பு அப்படி இருக்குது. அர்த்தார்த்தி பக்தன் அப்படி இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு இதுக்கு நான் ரீசெண்டாக ஒரு இதுக்கு படித்தேன். ஒரு தந்தை தன்னுடைய மகனை 25 வருடம் எல்லா இது செய்து வளர்க்கிறார், படிக்க வச்சு எல்லாம் வளர்க்கிறார். ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு லவ் மேட்டர் ஏதோ ஒரு காரணமாக என்ன ஆயிடுச்சு, 2 பேருக்கும் பிரச்சனை ஆகிப்போச்சு. அவன் அந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்றான். அவள் வேறு ஜாதி பெண் என்பதற்காக இவனுடைய மானம், தந்தையினுடைய மானம் அபமானம் ஆகிவிடும் என்பதற்காக தந்தை 25 வருடம் வாழ்ந்த அன்பு செலுத்தின அந்த மகனை வீட்டை விட்டு போட ஆரம்பிச்சு சொல்லிட்டார். அந்த அன்பு முறிந்தது. காரணம் என்றால் இது நிலையான அன்பு கிடையாது. அதனால தான் சொன்னேன், நாம் மற்றவரை நேசிக்கிறோம் என்றால் அது பொய்யான நேசம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பகவானிடம் அன்பு செலுத்தினால் அது சாஸ்வதமான அன்பு அப்படிங்கிறது சொல்கிறார். இது ஞானி, அதாவது ஜிக்யாசு வந்து தன்னுடைய தனக்கு 50%, சாத்தியத்துக்கு 50%, சாதனைக்கு 50%ன்னு சொன்னேன். இனி ஞானியினுடைய அன்பு எப்படி பிரிகிறதுன்னு பார்ப்போம். ஞானி பகவானுடன் பக்தி செலுத்துகிறார். இந்த ஞானி பகவானை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறான் என்றால், இதுதான் முக்கியம், தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக பகவானை இந்த ஞானி புரிந்து கொண்டிருக்கிறார். அப்போது தன்னைன்னா நான்ங்கிற இந்த நான் தான் இந்த ஆத்மஸ்வரூபம். அப்போ நான் இந்த உடல் மனம்ங்கிற எண்ணமே அவருக்கு இல்லை. பகவானும் நானும் ஒன்றே. இந்த மகா வாக்கியங்கள் சொல்லுது பாருங்க, அகம் பிரம்மாஸ்மி என்றதை உணர்ந்தவன், உள்ளதை உள்ளபடி உணர்ந்தவன் இந்த ஞானி. முதலில் தன்னை அவன் எந்த அளவுக்கு நேசிக்கிறானோ அதே அளவுக்கு பகவானை நேசிக்கிறான். காரணம், உள்ள இருக்கிற பிரம்மஸ்வரூபம்னு நினச்சிட்டார், ஈஸ்வர ஸ்வரூபம்னு நினச்சிட்டாரு. அப்போ பகவானே ஈஸ்வரனை தானே ஃபுல்லாக அன்பு செலுத்துகிறாரு. அவருக்கு வேறு எங்கேயுமே அன்பு இல்லை. மேலும் ஒரு காலத்தில் இந்த ஞானி ஜிக்யாசுவாக இருந்தார். அவர் பரிணமித்து இப்போ ஞானி ஆகியிருக்கிறார். அப்போ ஞானி ஜிக்யாசுவாக இருந்தபோது நான் அந்த பிரம்மஸ்வரூபம் ஈஸ்வர ஸ்வரூபம் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால்
தன்னுடைய ஆன்மீக சாதனையின் மூலமாக குருவினுடைய வழிகாட்டலாக இந்த உண்மையை புரிந்து கொண்டதன் காரணமாக இந்த நானிடம் இருந்த 50%ம் சாதனை சாத்தியமும் எல்லாம் ஒன்றாகிவிட்டது. எல்லாம் ஒன்றாகிவிட்டதுன்னா அதுக்கப்புறம் எந்தவித பிரிவும் இல்லை. அப்போது 100% பகவானிடம் அன்பு செலுத்துகிறான். அதனால்தான் பகவான் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் ஏக பக்தி விசிஷ்யதே. ஏக பக்தி என்ற வார்த்தை சொல்கிறார். முதல் வரியிலே தேஷாம், தேஷாம் என்றால் தேஷாம் அவர்களில், யார்? அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி. இந்த பக்தர்களில் யார்? ஞானி நித்திய யுக்தன்கிறார் முதல் வரியில். தேஷாம் ஞானி நித்திய யுக்தக ஏக பக்தி விசிஷ்யதே. இவர்களுக்குள், இந்த 4 பக்தர்களுக்குள் ஞானி உயர்ந்தவன். காரணம், அவன் ஏக பக்தி. அவனுடைய பக்தி ஏகமாக முழுமையாக எங்கும் பிரியாமல் என்னிடத்தில் செலுத்துகிறான். இந்த பக்தி 3ஆக பிரிகிறது. ஒன்றென்ன நம்ம எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் 3ம் ஒன்றாக சேர்ந்து ஞானிக்கு பகவான் மேல் பக்தி வருகிறது. ஞானி சாதகன் தன்னிடம் அன்பு இல்லை, சாத்தியத்திடம் அன்பு இல்லை, சாதனையிடமும் அன்பில்லை. ஆக 3ம் ஒன்று சேர்ந்து பகவானை முழுமையாக நினைக்கிறார். அதனால்தான் பகவான் எனக்கு ஞானி உயர்ந்தவன் என்றும், ஏனென்றால் அவனுடைய பக்தி என்னுடன் முழுமையாக செலுத்துகிறான், எனக்கு என் மேல் முழுமையாக செலுத்துகிறான். அதனால தான் ஏதேஷாம் 4 வகையான பக்திகள். ஞானி விசிஷ்யதே, ஞானி மேலானவன், உயர்ந்தவன், உன்னதமானவன் அப்படிங்கிற விஷயத்தோட அடுத்து இருப்பது ஜிக்யாசு. ஜிக்யாசு பக்தியும், ஜிக்யாசு பக்தனும் உயர்ந்தவன் தான். காலப்போக்கில் அவன் என்னை வந்து சேருவான். அப்போ இந்த ஞானியினுடைய பக்தி விசேஷமானது ஏக பக்தி. இந்த ஏக பக்தி சொல்கிறது ஞானியை குறிக்கிறது. ஞானி ஏகபக்தன் அப்படின்னா அது ஞானியைத்தான் குறிக்கும், வேற யாரையும் குறிக்காது. இந்த ஏகபக்தனாக இருக்கிறவன் தான் ஞானி. அதனால தான் ஏகபக்தன் என்ற ஒரு அடைமொழியை பகவான் கொடுக்கிறார். அவன் விசிஷ்யதே உயர்ந்தவன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார் நித்திய யுக்தன் அப்படின்னு சொல்கிறார். நித்திய யுக்தன்னா இந்த ஞானி தன்னுடைய மனதை முழுவதுமாக அந்த பிரம்மத்திடம் வைத்திருக்கிறான். அவனுக்கு வேறு எதையுமே தெரியலை. அவன் எதை பார்த்தாலும் ஈஸ்வர ஸ்வரூபமாகத்தான் தெரிகிறது. நம்ம இதை பற்றி 2வது அத்தியாயத்தில் 69வது ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாக்கிரதி சையமி யஷ்யாம் ஜாக்கிரதி பூதானி ஷா நிஷா பஷ்யத்தே முனி அப்படின்னு சொல்லி, நம்ம ஏகபக்தின்னு சொல்லி இந்த ஞானிக்கு நான் என்பது இந்த ஆத்மஸ்வரூபம் என்பதை உணர்ந்ததால் தன்னிடம் இருக்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபம் தான் எல்லா இடத்திலும் பார்க்கிறார். ஆனால் உலகியல் மனிதர்கள் தன்னிடம் இது வேணும் அது வேணுங்கிற பார்க்குறனால வித்தியாசமான விஷயங்களை எல்லாம் பார்க்கிறார். அதனால தான் அவனுக்கு உலகத்தில் இருக்கின்ற பொருள்கள், வஸ்துக்கள் தெரிகிறது. இந்த ஞானிகளுக்கு எதுவும் தெரியவில்லை. காரணம், இந்த ஆத்மஸ்வரூபம். இந்த ஆத்மஸ்வரூபம் இருப்பதால், தன்னையே ஆத்மஸ்வரூபமாக பார்ப்பதால் அவனுக்கு எந்த ஒரு பொருளும் தெரிவதில்லை. இந்த உலகத்தில் எல்லாமே ஈஸ்வரனாக தெரிகிறது. ஆனால் அவனுக்கு மனதில் ஆசை இல்லை, அவன் மனம் அலைபாய்வதில்லை. சங்கரர் சொல்கிறார் ஒரு இடத்துல, ஞானிகளுடைய மனதில் ஆசைப்படும் பொருள்கள் எதுவும் இல்லை. காரணம், இந்த உலகில் உள்ள பொருள்கள் எல்லாமே ஈஸ்வரனாக பார்க்கிறார். அதனால தான் மனதை பிரம்மனிடம் பொருத்தி வைத்திருக்கிறார். அதனால் அவன் எல்லாமே ஈஸ்வர ஸ்வரூபமாகத்தான் பார்க்க முடிகிறது அவனால். அதனால் ஏகபக்தி, அதாவது நித்திய யுக்தன் என்று இந்த மற்ற பக்தர்கள் அப்படி அல்ல. பல நேரங்களுக்கு பல பொருள்களை பார்த்து ஆசைப்படுகிறார்கள். பல துன்பம் வருகிம்போது அவர்கள் அறிகிறார்கள். ஸோ ஆகவே ஞானி நித்திய யுக்தன், ஏகபக்தி விசிஷ்யத, ஞானி உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். மன்னிக்கணும், இன்றைக்கி 8:15 தான் ஆகிருக்கு. சில கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்கிறனால, சுவாமிகள்லாம் வந்திருக்கிறனால இன்னையோட ஏன்னா டைனிங் ஹாலுக்கு போகணும். அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வகுப்பில் 100% பக்தி விசேஷதே அப்படிங்கிறத இன்னும் சில கருத்துக்கள் மட்டும் சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.